வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உச்சி தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் பலம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அதே போல நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதுல நம்ம ஒரு 5 நிமிடம் இந்த பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய கால் பாதம், அதாவது நம்முடைய விரல்களும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கணுக்காலுக்கும் மிக நல்லது. அதே போல உங்களுடைய மூட்டு பகுதி, இடுப்பு பகுதி, ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய இருதயம், நுரையீரல், இது போல அனைத்து உறுப்புகளும் நம்மளுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். நம்முடைய மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நுரையீரல் மற்றும் இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம். அதே போல இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இது ஆரம்ப காலகட்டத்துல எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு 50 எண்ணிக்கை நம்ம செய்து கொண்டு வரலாம். எம்டி ஸ்டொமக்ல செய்யறதா தாராளமா செய்யலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பயிற்சிகள் முடித்த பிறகு நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது. வெறும் தரையில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். பெஷிட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்போ நம்ம பயிற்சியை பார்ப்போம். உங்களுடைய கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காற்று என்பது இழுக்கப்படுகிறது. அதே போல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணுவோம். அப்போ மூச்சு காற்று என்பது வெளியே விடப்படுகிறது. இப்போ கைகள் மேல உயர்த்துகின்றோம், மூச்சு காற்று இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது இந்த நிலை. இதுல நம்ம செய்யறதுனால உங்களுடைய விரல்களுக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். நம்முடைய மெமரி பவரும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. உங்களால எந்த அளவுக்கு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண முடியுமோ, அதாவது இந்த அளவு செய்தால் போதுமான ஒன்று, இந்த அளவு செய்தால் போதுமான ஒன்று. கைகள் இந்த நிலையில இருக்கும் போதும். மெதுவா செய்யறது ரொம்ப நல்லது. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமனும் குறையும், சக்கரை வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை, மூட்டுக்கும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.